அடுத்தது அதிக விளைச்சல் தரும் ரகங்கள். அது வந்து நம்ம இப்ப என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய உரங்கள் பயன்படுத்துறோம், பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறோம், டேம் நிறைய வந்துருச்சு, மெஷின் மூலியமா நிறைய அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 1950ல 50 டன்னான உணவு பொருள் ஏற்றுமதி இப்போ 2025ல 332 டன்னா உயர்ந்திருக்கு. இந்தியாவில இருந்து உணவுப் பொருள் ஏற்றுமதி பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது இதோட நெகட்டிவ் டிராபேக்ஸ் பாத்தீங்கன்னா மண்வளம் குறைந்தது. அடுத்தது பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறதுனால் நமக்கு நிறைய நோய்கள் வந்தது. அடுத்தது நம்ம ஒரு உரத்தை வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது யூரியா காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி. அதாவது ஃபெர்டிஃபைட் ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனா நம்ம அதை வந்து அனிமல்ஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து யூரியால இருந்து நைட்ரஜன் அந்த மாதிரி ஒரு சத்து மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. சாணத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு, அதை பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து இயற்கை வேளாண்மையை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசரை தவிர்க்கணும். நம்ம NPK முறை, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது இயற்கை எடுப்பொருட்கள் இதெல்லாம். அடுத்து பஞ்சகாவியா அப்படின்னா, நம்ம மாடுல இருந்து 5 பொருட்கள் எடுத்து ஒரு உரம் செய்யறோம். பசு சாணம் வந்து 5 கிலோ, கோமியம் 4 லிட்டரு, பால் 3 லிட்டரு, தயிர் 2, நெய் வந்து 1 லிட்டரு. சாணமும் நெய்யையும் ஒரு 2 days நல்லா மிக்ஸ் பண்ணி சோப் பண்ணி வைக்கணும். அடுத்தது அதோட வந்து ஒரு 4 kg ஆஃப் ஜாங்கிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 days ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணணும். 15 days அதையும் சோப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம மண் வளத்தை வந்து பெருக்கும். அண்ட் சேம் டைம் ஒரு நல்ல ஃபெர்டிலைசராகவும் இருக்கும். அடுத்தது மீன் அமினோ அமிலம் அப்படின்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டும் 1 kg ஆஃப் ஜாங்கிரியும் ஒரு பக்கெட்ல போட்டு க்ளோஸ் பண்ணி 2 days ஒன்ஸ் சேம் ப்ராசஸ். 2 days ஒன்ஸ் வந்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சோப் பண்ணி வைக்கணும். 10 days ஆஃப்டர் அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசரா நமக்கு இருக்கும். அடுத்தது முட்டை அமினோ அமிலம். அது வந்து ஒரு 20 லெமனோட ஜூஸ் ஃபுல்லா எடுக்கணும். வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து எக்ல போட்டு நல்லா அதையும் சோப் பண்ணணும் 10 days. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 kg ஆஃப் ஜாங்கிரி போட்டு சோப் பண்ணி அதையும் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம். இதையும் இந்த 3ஐயும் வந்து ஒரு 1 week சோப் பண்ணி வாட்டரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 3G கரைசல். அது பாத்தீங்கன்னா ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி இதெல்லாம் சேம் வெயிட் எடுத்துக்கணும். இதையும் நம்ம மிக்சியில போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு 10 days சோப் பண்ணி அதுக்கப்புறம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கிம் அப்படின்றதுல வந்து ஃபுல்லா வந்து இயற்கை விவசாயம் மட்டுமே பண்றாங்க அந்த ஒரு நாட்டுல. அடுத்த இந்தியாவில வந்து மத்திய பிரதேசத்துல அந்த மாதிரி பண்றாங்க. நாம் அனைவரும் இயற்கை வேளாண்மை பயன்படுத்தி நம் நாட்டையும் நாட்டு வளத்தையும் பெறலாம்.